ரூபாய்க்கு எல்இடி டிவியா? அட ஆமாங்க, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ண போறாங்க. ஒரு டிவி எடுக்கிறவங்களுக்கு ஹோம் தியேட்டர், ஸ்டெபிலைசர், வால் மவுண்ட் எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க தெருக்கு தெரு பார்க்கலாம். நீங்க டிவி கடை அந்த அளவுக்கு இருக்குது. இன்ன வரைக்கும் மார்க்கெட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கு. 16 இன்ச்ல இருந்து உங்களுக்கு 55 இன்ச் வரைக்கும் ஷோ பண்ணி வச்சிருக்காங்க. ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. மேனுஃபேக்சரிங் ரேட் அளவு கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்ப நம்ம ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் 19 மாடல் 17 இன்ச் டிஸ்பிளே இருக்கும். இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 2999 ரூபாய். இதோட ஸ்டார்டிங் ரேட். டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். அது இல்லாம சிசிடிவி ரூம் யூஸ் பண்றதுக்கு பக்காவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எல்இடி இன்ச் சைஸ் பாத்தீங்கன்னா அடுத்து 26 மாடல் 24 இன்ச் டிஸ்பிளே பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிசிடிவி, வண்டிக்கு வைக்கக்கூடிய டிவி, அந்த மாதிரி சைஸ்க்கு இதுக்கு ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ரேட் பாத்தீங்கன்னா இதோட ரேட் ஸ்டார்டிங் வெறும் உங்களுக்கு 4299 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதோட ரேட் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 4299 ரூபாய். இந்த ரேட் பாத்தீங்கன்னா யாருமே இங்க இல்ல, தமிழ்நாட்டுல யாருமே இந்த ரேட் கொடுக்க முடியாது. நம்ம ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்னால ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அடுத்த சைஸ் பாருங்க, இது 32 இன்ச். 32 இன்ச்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட நார்மல் டிவி இருக்குது, ஆண்ட்ராய்டு இருக்குது. நார்மல் டிவில ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்குது. குவாலிட்டி வைஸ்ல இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஐபிஎஸ் குவாலிட்டி, இந்த மாதிரி குவாலிட்டி உள்ளதும் இருக்குது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் 5799 ரூபாய். இதோட ஸ்டார்டிங் ரேட். என்னோட ஹோன் மேனுஃபேக்சரிங் பக்காவா இருக்கும். டிவி பொறுத்த வரைக்கும் வாரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி 1 இயர் கொடுக்குறேன். பிளஸ் சர்வீஸ் சப்போர்ட் வாரண்டியும் உங்களுக்கு 2 வருஷம் கொடுக்குறேன். 3 வருஷம் என்கிட்ட வாரண்டி இருக்குது. டிவி நீங்க எவ்வளவு குவாலிட்டினாலும் சரி, நீங்க தாராளமா நேர்ல வந்து பார்க்கலாம். இப்ப இந்த 32ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டு நம்ம படம் பார்க்கணும், தாராளமா யூஎஸ்பி போட்டுக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு HDMI போர்ட்ல நான் கேமராவும் யூஸ் பண்ணிக்கிறேன், டிவி யூஸ் பண்ண தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். HDMI போட்டு வந்துரும், ஏவி போட்டு வந்துரும், விஜிஏ போட்டு வந்துரும். இது மட்டும் இல்லாம ஆடியோ இன்புட் அவுட்புட், நீங்க எது ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணீங்க, ஒரு சவுண்ட் பார் கனெக்ட் பண்றீங்கன்னா தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவியோட தரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறேன். அது மட்டும் கிடையாது, வெளியில யாருமே இந்த ரேட்டுக்கு தர முடியாது. அந்த மாதிரி பிரைஸ்ல நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சைஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அடுத்த சைஸ் 43 மாடல். இது பாத்தீங்கன்னா 40 இன்ச் டிஸ்பிளே இருக்கும். இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நான் வெறும் உங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறேன். 10,500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே என்னோட ஹோன் மேனுஃபேக்சரிங்னால ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்ட்ல வந்துடும் இந்த டிவி. இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு A+ பேனல்ல வரும். ரேட்டிங் பாருங்க 5 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்குது டிவி. இப்ப நான் சொன்னது எல்லாமே ரேட் வைஸ்ல உங்களுக்கு டிவி சொல்லியிருக்கேன். அது மாதிரி அடுத்த சைஸ் சொல்றேன். ஒவ்வொரு டிவிக்குமே காம்போ ஆஃபர் இருக்குது. ஒவ்வொரு டிவிக்கும் பாத்தீங்கன்னா காம்போ ஆஃபர் அதுக்கான பிரைஸ்ல வரும். இப்போ ஒரு 32 இன்ச் ஒரு காம்போ ஆஃபர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெபிலைசரு, ஒரு வால் மவுண்ட், அது மட்டும் இல்லாம ஒரு 5.1 ஸ்பீக்கரு, ப்ளூடூத் ஸ்பீக்கர், இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப